ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரோஸ் செடியை வந்து கட்டிங்காக போட்டுட்டு நம்ம வந்து நிறையா ரோசாப்பூ கன்றுகளை வந்து உருவாக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோவில். அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த செடிகளை எல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபுல்லாக குட்டையாக வச்சுட்டு மற்ற எல்லா பார்ட்ஸையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு எப்படி வந்து ஊனிவிக்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். பாருங்கள் மக்களே, நம்ம வீட்டில் இருந்த எல்லா ரோஸ் செடிகளையும் நல்லா வந்து நிறைய கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை வந்து ஒவ்வொரு ஸ்டிக்காக குட்டி குட்டி ஸ்டிக்காக கட் பண்ணி வச்சுட்டு எப்படி பதியம் போடுறோன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். நம்ம வந்து இவ்வளவு வேஸ்ட்டு இலைகளோட பதியம் போடக்கூடாது. நம்மளுக்கு வந்து ரோஜாப்பூ வந்து செடி ஒழுங்காக வளராது. பாருங்கள், இவ்வளோ ஸ்டிக் கிடச்சிருக்கு. நம்ம வந்து இது இருக்குல்ல, ஆலோவேரா, அதை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுட்டு இது ஒவ்வொரு ஸ்டிக்குக்குள்ளேயும் ஒவ்வொரு ஆலோவேராவை இப்படி விட்டுறணும். நமக்கு பாருங்கள், எவ்வளவு பதியம் போடுறதுக்கு எவ்வளோ ரோஜா குச்சிகளை அழகாக ஆலோவேரா ஜெல்லுக்குள்ளே வச்சுருக்கோம். இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்மளுடைய முருங்கை செடி வளர்த்துட்டு வரோம் இல்லையா, அரிசி பேக்கில், அதில் வந்து அழகாக ஊன போகிறேன். வாங்க அந்த வீடியோவையும் பார்க்கலாம். இதுக்கு இடையில் நம்ம வந்து ரோஜா பூவை ஊன போகிறோம். இன்னும் கொஞ்சம் இடங்கள் இருக்குது. நம்ம வந்து அங்கே போய் நம்ம பதியம் போட்டு வச்ச ரோஜா பூ ஸ்டிக்கை ஊனலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து முருங்கை மரத்தில் செடி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரிசி பேக்கில், அதில் இதில் ஒன்று ஊன போகிறோம். ஊனிட்டு மிச்சம் நிறையா ஸ்டிக் இருக்குல்ல, இதை வந்து மற்ற இடங்களில் வந்து நம்ம ஒரு இடம் தயார் பண்ணி வச்சுருக்கேன், அதில் ஊன போகிறோம். ஒரு 10 டேஸில் பார்த்திங்கன்னா நிறையா துளிர்கள் விட ஆரம்பிச்சிரும். நிறையா துளிர்கள் விட ஆரம்பித்ததும் நம்ம வந்து அடுத்தடுத்து பெரிய பெரிய தொட்டிகளையோ இல்லை வேறு இடங்கள்லையோ நம்ம வந்து மாற்றிக்கலாம். அவ்வளோதான் மக்களே. நான் இதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல செடி வைக்கிறக்கூடிய வீடியோஸை நான் காட்டுறேன். நம்மளுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ மக்களே.